ஏதாவது பிரச்சனை பண்ணி ரொம்ப நாளாக 3 தலைமுறையாக பேச்சுவார்த்தை இல்லை, சொத்தை பிரிக்க முடியல, அப்படி இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லுவாங்க. ஏதாவது அதை பிரித்து வந்ததுன்னா புதுசாக வீடு கட்டலாம், இடம் வாங்கலான்னு ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேங்க சாமி, அப்படி இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவசாயங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரமானது இந்த ஆண்டு சரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில தான் பிறப்போம். இந்த தசையில பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு. அந்த தசா புத்தி தான் பேசுது. மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதுதான் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்குள்ள அடக்கம். 2.25 நட்சத்திரம் இப்படியெல்லாம் ஒரு ராசிக்கு வரும். அந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வருகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் பார்க்கிறோம். அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னால், எந்த ஒரு வருடமும் இல்லாத வகையில் 4 பயிற்சிகள் நடந்திருக்கு. சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் வைத்து அந்த பயிற்சிகள் மூலமாக என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது, 2025ஆம் ஆண்டு தான் நம்ம பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பட்டிருந்தோம், 2026 ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிற பலவிதமான எதிர்பார்ப்புகளோட பல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கும். அப்போது நம்ம இந்த ராசிகளாக பார்க்கிறத விட நட்சத்திர வாயிலாக, ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம். இந்த தசையில் பிறப்பா அப்படிங்கிறது கணக்கு உண்டு. அந்த தசா புத்தி தான் பேசுது. அப்போ அந்த தசாநாதன் அப்படிங்கிறவன் இங்கே எந்த இடத்துல இருக்கான், இந்த 2026க்கு அவன் சாதகமாக இருக்கானா? ராசிநாதன், மேஷராசினா அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார், பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அதிபதி இருப்பார். இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். பொதுவாக பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தசாநாதனும் ராசிநாதனும் எங்கே இருக்கிறார்களோ அதை வைத்து பலன்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இது முழுக்க முழுக்க 100% அவரவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நன்மையை தரும். அப்படி பார்க்கும் பொழுது தான் இந்த 27 நட்சத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசாநாதன் இருக்கான், இந்த தசாநாதனுடைய இப்போ எங்கே இருக்கா, அவனை யார் பார்க்குறா, ராசிநாதன் யார், இதெல்லாம் வச்சு தான் நாம் பலன்களை சொல்கிறோம். அது கூட இந்த 2026 இந்த அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சனி பகவான் முதல்ல 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கார். கடந்த ஆண்டு பயிற்சி ஆனார்னா அப்போ பார்த்தீங்கன்னா 2027 தான் அவர் பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் குரு பகவான், ராகு கேது 1.5 வருஷம் 2026 லாஸ்ட்டில் ஆவாங்க. இப்போ இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கா, நம்ம தசாநாதன் சாதகமாக இருக்கா, ராசிநாதன் சாதகமாக இருக்கா, இப்படி இந்த பயிற்சிகளோடு கூடிய இண்டிவிஜுவலையும் பார்க்கறது தான் இந்த பலாபலன்களுடைய ஒரு பதிவு. அப்போது இந்த 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, எவ்வளவு சதவிகித நன்மைகள் இருக்குது, யார் யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போது
இந்த பதிவில் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் அவசியம் தவறவிடாமல் இந்த பதிவை பார்த்து இதன் பிரகாரம் இந்த 2026 புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடி அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவித்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தால் அதையும் செய்து கொண்டு சக குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு வாங்க நம்ம உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் 27 நட்சத்திரத்தினுடைய பலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு 2026 ஆண்டு ஒரு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் கிருத்திகை நட்சத்திரமான நமக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது உங்களுடைய தசாநாதன். நீங்கள் பிறந்த நேரத்தில் சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க. கிருத்திகை உத்தரமுத்திராடம். அப்போது தசாநாதன் சூரியன் எங்கே இருக்காரு? ராசிநாதன் கிருத்திகைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபமும் வரும், மேஷமும் வரும். இப்போ 2 ராசிநாதர்களை எடுத்துக்கலாம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இவங்க 3 பேரையும் வச்சு தான் இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அது போக கோச்சார ரீதியான சனி, குரு, ராகு, கேது எப்படி இருக்காங்கிறதையும் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது தசாநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 9ஆம் இடத்துல இருப்பார் மேஷமாக இருந்தால். நன்மைகள் அதிகரிக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். பிரிந்த அண்ணன் தம்பிகள், பங்காளிகள், ஞாதிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணி ரொம்ப நாளாக 3 தலைமுறையாக பேச்சுவார்த்தை இல்லை, சொத்தை பிரிக்க முடியல, அப்படி இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லுவாங்க. ஏதாவது அதை பிரித்து வந்ததுன்னா புதுசாக வீடு கட்டலாம், இடம் வாங்கலான்னு ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேங்க சாமி, அப்படி இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக முடிவுக்கு வந்து நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்துது. கூட சுக்கிரனும் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். கடனை அடைக்கலாம். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். புதியதாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, ஆபரணங்களை வாங்கி வைப்பது, சேமிப்பு பண்ணுறது, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறார். சிறப்பான யோகம். நன்மைகள் அதிகரிக்குது. கூட செவ்வாய் இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலங்கள் வாங்கலாம், தோட்டங்கள் அமைக்கலாம். மருத்துவத்துறை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இது போன்ற மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவமனை கட்டியிருப்பாங்க, பில்டிங் அவங்களதான் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களதான் இருக்கும், பட் டாக்டர்ஸ் வச்சு வேலை வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறமை அதுவும் சிறப்பாக இருக்கும். செவிலியர்களுக்கு நன்மை. இந்த மாதிரி மருத்துவத்துறை மட்டுமில்லாமல் கால்நடை பராமரிப்புத்துறை, கால்நடை மருத்துவங்கள், விவசாயங்கள், இந்த துறையில் இருக்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரமானது இந்த ஆண்டு சரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், சாப்பிட்ற தின்பண்டங்கள் வியாபாரம், டீ ஷாப், பேக்கரி, தின்பண்டங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கட்டிடப் பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கும் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. கூடுதலான நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பை கொடுக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல குரு, ரிஷபராசி, மேஷராசி எடுத்துனா அவரும் நன்மையை தருகிறார். என்னென்ன தேவையோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டாகுது. 2026 எடுத்திருந்தால் கிருத்திகை நட்சத்திரம் மிகச் சிறப்பானது, ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய அமைப்பு தான் உண்டாகுது. அதனால் இந்த ஆண்டு 100க்கு ஒரு 85% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 85% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தால் மஞ்சள். அனுகூலமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான கடவுள், வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கணபதி, விநாயகப் பெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். அன்பார்ந்த நமது டிவோட்டினேஷன் நேயர்களே, நாம் இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படிலாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சரியில்லை, இவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கிறோம், அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு நீங்களே பார்த்துருங்கன்னா புரிஞ்சிருக்கும். பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும்
இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்கு, நல்ல இடங்கள் இருக்கு, நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் அது மேலே படுது, நல்ல தசா புத்தி நடக்குது இப்போ அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள். இந்த ராசியில் பிறந்திருந்தால் இந்த ஒன்றும் வேண்டாம், நான் கிருத்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கங்க. நான் மட்டுமா கிருத்திகை நட்சத்திரம்? உலகத்தில் பல கோடி பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பலன்கள் தான் நாம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நாம் மட்டும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம வயிறு ரொம்பன்னா நம்ம சாப்பிட்ணும், நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், வயிறு ஃபுல் ஆகணும், அப்போ தான் நிறுத்துறோம். அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் ஒரு தொன்னை பிரசாதம் கொடுப்பா, வயிறு நிறையாது. எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அதனால் ஒரு தொன்னை தான் கிடைக்கும். இதே ஹோட்டலுக்கு போனோம்னா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் வயிறு ரொம்ப சாப்பிட்றோம். அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுவும் கை கொடுக்கும், கூட நம்ம சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அப்படி எல்லாத்தையும் கலந்து பார்க்கும் பொழுது தான் 100க்கு 100% இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நமது நேயர்கள் இந்த பதிவையும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள், ஒரு சந்தேகங்கள் இருப்பின் தாராளமாக என்னுடைய அலைபேசி நம்பரை சொல்கிறேன். 9865098370 9865098370. இதில் ஸ்க்ராலிங்லேயும் போடுவாங்க. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த 2026 சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.